இன்றைக்கி மினி இட்லி வித் சாம்பார் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வந்து நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்லிலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு. குக்கரில் தண்ணி ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வேக வச்சுருந்ததெல்லாம். அடுத்து ஒரு குட்டி பவுலில் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனும் இட்லி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டி கட்டியாக இல்லாமல். அடுத்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், பட்டை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம வச்சிருந்தோம்ல வேக வச்சு குக்கரில், அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம முதல்ல தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போது கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். மினி இட்லி வித் பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க.